Hi students, இன்னைக்கு நம்ம class 12 maths 10th chapter ordinary differential equationsல exercise 10.7ல 9 sum பாப்போம் இந்த வீடியோல. Solve 1 plus xy square into dy by dx plus y plus y cube is equal to 0. இது நமக்கு வந்து இந்த ஃபார்ம்ல இல்ல. சோ நம்ம தான் இப்ப கொண்டு வர போறோம். dy by dx plus py is equal to q அந்த ஃபார்ம்ல கொண்டு வருவோம் first. ஓகேவா? first என்ன பண்ணலாம்? 1 plus x plus xy square into dy by dx is equal to இது நான் அந்த பக்கம் கொண்டு போயிரேன் minus half னு போட்டுட்டு y plus y cube. இப்போ என்ன பண்ணலாம்? 1 அப்படியே இருக்கட்டும். இது ரெண்டுத்துல இருந்து x காமனா எடுக்கிறேன் நான். x காமனா எடுத்துட்டேன்னா 1 plus y square னு வரும் into dy by dx. இதையும் நான் இந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இதுலயும் y வந்து காமனா எடுத்துடலாம் 1 plus y square. இதை இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன்னா dx by dy. ஏன்னா இது கீழே கொண்டு வந்தாதான் நம்மளால வந்து செப்பரேட் பண்ண முடியும். அதனால தான் நான் இந்த dx by dy இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன். இப்போ dx by dy is equal to 1 plus x into 1 plus y square minus இங்கே இருக்கட்டும். கீழே போட்டோம்னா நமக்கு y by y into 1 plus y square. அதே மாதிரி இதுக்கு தனியாக போட்டோம்னா y into 1 plus y square. மைனஸ் இங்கே வச்சுட்டு நம்ம இது பண்ணிக்குவோம். இது மைனஸில் இருக்கும். அப்போ இதுவும் மைனஸில் போகும். ஓகே, இப்போ இது வந்து நான் வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இது என்னாகும்? இது கேன்சல் ஆகிடும். 1 plus y square 1 plus y square கேன்சல் ஆகிடும். x by yன்னு இருக்கும். ஓகே, இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் நம்ம. அப்போ dx by dy plus x by y is equal to minus 1 by y into 1 plus y square. இப்போ அந்த ஃபார்மேட்டில் வந்துடுச்சா நமக்கு? அதாவது dxல வரும். இது லீனியர் ஈக்குவேஷன் இன் dx. அப்போ p is equal to 1 by y, q is equal to minus 1 by y into 1 plus y square. ஸோ இப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். e power integration of p dx. இப்போ e power integration of 1 by y into dx. 1 by y integrate பண்ணோம்னா நமக்கு log y னு வந்துரும். ஸோ ஈயும் log கேன்சல் ஆயிடுச்சுன்னா y ன்னு கிடைச்சிடும். இப்போ ஜெனரல் சொல்யூஷன். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? y. இப்போ ஜெனரல் சொல்யூஷன் பார்ப்போம். ஜெனரல் சொல்யூஷன் y into integration of p dy இல்லையா? with respect to y ஓட தானே பண்றோம் இங்க. p dy e power integration of p dy is equal to q into e power integration of p dy into dy plus c. இது y into இதுவும் நமக்கு y தான் கிடைச்சிருக்கு. சாரி, x into வரும் இல்லையா இங்க? சாரிமா. அப்போ x y is equal to q ஓட வேல்யூ மைனஸ் வெளியில் போட்டுறேன் 1 by y into 1 plus y square. into இதோட வேல்யூ y into dy plus c. இப்போ இந்த y கேன்சல் ஆகிடும். இப்போ 1 by 1 plus y square என்ன வரும் நமக்கு? xy is equal to minus tan inverse of y. இது இன்டகிரேட் பண்ணும்போது tan inverse of y plus c. ஸோ இப்போ இதை இப்படி எழுதலாம். ஆர் இந்த tan y வந்து அந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். xy
xy plus tan inverse of y is equal to c. So இந்த மாதிரியும் ஆன்சர் எழுதலாம். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.